ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் இவங்க எப்போவுமே உறவினர்களை விடவும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனால் இவங்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எதிரிகளை போல் பார்ப்பாங்க. நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு குறிக்கோளை வச்சுட்டாங்கன்னா, பொதுவாக இப்போ ஒரு இடத்த வாங்கணும் இல்லைனா இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதற்கான செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றி பெற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு கூட வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான அவங்களோட ஆசைகளை தீவிரமாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இதனாலேயே இவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவும் பிடித்தமான நபராக இந்த மிதுன ராசியில் இருக்கவங்க இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அதுவும் அம்மா மேலே ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவினர்கள் கிட்ட அவ்வப்போது ஏதாவது கருத்து வேற்றுமை வந்துக்கிட்டே இருக்கும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டில் என்ன மாதிரியான கிரகநிலை இருக்குது, இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பு முனைகள் அமையும், இதை பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு மிதுனத்தில் மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், புதனும், கலஸ்டஸ்தானத்தில் சூரிய பகவானும், செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் 8ஆம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்டஸ்தானத்திற்கும், 15ஆம் தேதி சூரிய பகவான் கலஸ்டஸ்தானத்திலிருந்து அஸ்தமஸ்தானத்திற்கும், 18ஆம் தேதி சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்டஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார். இந்த மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, புதன் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். பணவரத்து சீராக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். எதை விரும்பினாலுமே அதை அடைவதற்காக கடுமையாக உழைக்குவதற்கான புது தெம்பும் தைரியமும் உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் இதுவரைக்கும் சீராக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு தடையும் உங்களை தீண்டாமல் இருக்க பரிகாரமாக பெருமாளை பூஜித்து வணங்கி வர உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். காரியம் அனுகூலம் ஏற்படுங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த பெருமாளின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி காரிய அனுகூலம் பெற்று நலமுடன் வாழ நாங்களும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த மிதுனம் ராசியில் உள்ள உங்களுக்கு நீங்கள் இந்த பெருமாளை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் காணாமல் போகும். உங்களோட பணியாளர்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சமயத்தில் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் செய்யுங்க, நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்து அப்படிங்கிறது தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும். மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களோட திறமையான செயல்களால் அதிகரிக்கும். பாராட்டு பெறும் வாய்ப்புமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சீரும் சிறப்புமாக செஞ்சாலே போதும். உங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும். விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இதுவரைக்கும் தொல்லை தந்துட்டு வந்திருந்த தீராத நோய்களிலிருந்து விடுபடும் வாய்ப்புமே இருக்குங்க. ஒரு சிலருக்கு நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்றோம், மருத்துவ செலவே அதிகமாக இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாமே உடல் நலத்தில் சீர் ஏற்படும். இந்த மெடிக்கல் செலவுலேருந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புமே இருக்கும். உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் தக்க உதவி கிடைக்குங்க. இந்த பெண்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிதுனம் ராசியில் உள்ள பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் இந்த மாதம் திறம்பட செய்து முடிப்பீங்க. தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக சேரும்.
நீங்கள் பயணம் செல்லும் வாய்ப்பையுமே பெறுவீங்க இந்த மாதம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணி புரிகிறவங்களோட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதம் எழக்கூடுங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தில் நீங்கள் போய் கலந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பலனை அதிகரித்து தரும். உங்களோட சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து சேருவாங்க. மற்றவங்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களின் உதவி தக்க சமயத்தில் உதவியாக அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்தவர் அதிகாரம் செய்யும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும். வீண் பகை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால உங்களோட செயல்களில் கவனத்தை செலுத்தணும். மற்றவங்களுக்காக பொறுப்பை ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக போட்டிங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பையுமே பெறுவீங்க. மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் போது கவனம் அதிகமாக தேவைப்படுது. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். கல்வியில் மேன்மை உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும். கவலை அனைத்தும் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பக்குவமான அணுகுமுறையால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீங்க. சொல்ல காப்பாற்ற நீங்கள் அதற்கான முயற்சிகளையும் எடுப்பீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். பண வசதி அதிகரிக்கும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுட்டு இருந்த இடமாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராமல் திடீர் செலவு வரக்கூடுங்கிறதுனால வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். வரவு இருக்கும் பொழுது எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டத்தை நீங்கள் இந்த மாதம் தொடங்கிறது நல்லதாக இருக்கும். முன்பு கூறியது போல தாங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் விலகவும், இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களில் ஏற்பட்ட கவலைகள் உங்களை விட்டு நீங்கவும் பெருமாளை பூஜித்து வணங்கி வருவதன் மூலம் நல்லது நடக்கும். காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு வளர்வரையில் வரக்கூடிய ஞாயிறு செவ்வாயும், தேய்பிரையில் ஞாயிறு வியாழனும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு இந்த மிதுனத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த வருடத்தின் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நெடுங்காலமாக உங்களோட மனதில் தேங்கி இருந்த திட்டங்களை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். வீடு கட்டும் முயற்சியில் இருக்கிறவங்க துரித கதியில் உங்களோட பணியை செய்வீங்க. உறவுகள், நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமை அகலும். மனஸ்தாபங்களும் நீங்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. வழக்கு விஷயத்திலையுமே நிலுவையில் இருந்துச்சுன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பூர்வ புண்ணிய விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் சொத்து விஷயத்தில் முடிவு எடுக்கும் பொழுது நல்ல முடிவாக தான் எடுப்பீங்க. ஆனால் சிந்திச்சு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேலையிலேயே விருப்பமில்லாமல் இடமாற்றம் வரலாம். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லாபம் ஈட்டும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இதுவரைக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நினைத்த வேலையை அடைவதற்கான வாய்ப்பும் அமையும். வியாபாரிகளுக்கு உங்களோட தொழில் மேம்பாட்டிற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் லாபம் தரும் வகையில் அமையும். பெண்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வந்து சேரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு புதிதாக கல்வியில் பயில புதிய பாடத்திட்டங்களை பயில்வதற்கான வாய்ப்புகள் வரும். நல்ல நட்பு வட்டாரமும் உண்டாகும். இந்த உங்களோட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி அனுகூலம் உண்டாகும். அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கும். உங்களோட பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறதன் மூலம் உங்களோட மனதுக்கு நிம்மதியை தரும். ஒரு விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் உங்களோட வீட்லேயுமே மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.